வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே சாம்கேஸ் பிஸ்னஸில் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இன்வைட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் கமிஷன் இருக்குது, அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி வர்றவங்களுக்கும் கமிஷன் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நீங்கள் வந்து சாம்கேஸ் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு லீடராக ஆகிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 200ரூவாலேருந்து ஒரு 1000 வரைக்கும் டெய்லி இன்கம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். போக போக உங்களுக்கு வந்து டெய்லி 300, 400, 500 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணனால உங்களுக்கு டெய்லி ஒரு 100ரூவாலேருந்து ஒரு 500 வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 500 ருபீஸ் நீங்கள் டெய்லி சம்பாதிக்க முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டிங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 30 மெம்பர் ஜாயின் பண்ணுவாங்க. 30 மெம்பர் ஜாயின் பண்ணாலே நீங்கள் வந்து 2 டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $5 வந்துடும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் படிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நிமிடம் இதனை பொய் என்று நினைக்காமல் படித்து பயன்பெறவும் இப்படின்னு ஒரு போஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது ஆண்ட்ராய்டு மொபைல். சரிங்களா? எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டெப்பு வந்து சாம்கேஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நேம், மொபைல் நம்பர் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்டர் ஸ்பான்சர் ஐடி. சரிங்களா? இது வந்து என்னோடய ஸ்பான்சர் ஐடி. இதே இடத்துல உங்களோட ஸ்பான்சர் ஐடியை போட போகிறீங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் போட போகிறீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எதுவும் சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம், இல்லைனா கால் பண்ணும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பியிருப்போம். நீங்கள் இது மாதிரி உங்கள் நேம், உங்களோட ரெஃபர் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வர்றீங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டேஷ் போட்டிருக்கும் பாருங்கள் சைடில். இந்த டேஷை நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடணும். சரிங்களா? எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு குரூப் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் போஸ்ட் போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த கட்டை மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது பக்கத்தில் இதில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கிற இடத்துக்கு போகும். இதில் வந்து ஒரு 3 ஃபோட்டோ லைட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ தொடுறீங்க 1, 2வது ஃபோட்டோ 2, 3வது ஃபோட்டோ 3. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மேலே பாருங்கள் நெக்ஸ்ட்டு. இந்த நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சே சம்திங் இருக்குது பாருங்கள். அதில் வந்து லைட்டாக கை வச்சு தொட்டுட்டிங்கன்னா ஒரு டேஷ் வந்து போகும். மறுபடியும் அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா, எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட்டை கிளிக் பண்ணுறோம். போஸ்ட் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம போஸ்ட் இப்போ போயிடுச்சு. இதில் என்னென்ன போஸ்ட் சென்ட் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதில் வந்து பேங்க் ஐடி ப்ரூஃப் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி சார் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப். 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற அவார்டு. சரிங்களா? கோல்டு அச்சீவ் பண்ணால் என்ன அவார்டு, சில்வர் அச்சீவ் பண்ணால் அது மாதிரி அவார்டு. இது மாதிரி 3 ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது சாம்கேஸில் இருக்கிறத நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகே. ஒரு குரூப்பில் போஸ்ட் போட்டேன். இப்போ அடுத்த குரூப்பில் போஸ்ட் போகிறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். சரிங்களா? ஒரு செகண்டு கூட ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 குரூப்புன்றது அசால்ட்டாக நீங்கள் போட முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வது குரூப்பில் போஸ்ட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ போஸ்ட் 2வது குரூப்புக்கும் போஸ்ட் போயிடுச்சு. அடுத்து 3வது குரூப்புக்கு வரேன். அப்படி லைட்டாக நீங்கள் தொட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா குரூப்லையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டாலே உங்களுக்கு வந்து கை செட் ஆகிடுச்சுனாலே ஈஸியாக நீங்கள் டெய்லி ஒரு 40 குரூப்பில் எத்தனை குரூப்லாம் நீங்கள் போஸ்ட் போட்டே இருப்பீங்க. இப்போ ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலை. 3 குரூப்பு போஸ்ட் போட்டேன். இப்போ 4வது குரூப்பில் போஸ்ட் போடுறேன். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதில் லைட்டாக தொட்டிங்கன்னா இப்படி வரும். வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் வந்து லைட்டாக அந்த ஃபோட்டோ தொட்டா போதும். 1, 2, 3 ஃபோட்டோ இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம்.
இந்த சே சம்திங் இருக்குல்ல பாருங்கள், லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். அது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது வந்துடும். அடுத்து போஸ்ட் போட போகிறீங்க, அவ்வளோதான். போஸ்ட் ஈஸியாக சென்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாயின் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வரேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டீமில் ஜாயின் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி போய் பார்க்குறது அப்படின்ற கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களோட சாம்கேஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் பெட்டிங்காக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து செலக்ட் லெவல் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பையில் நியூ கொடுத்துக்குங்க. சேலஞ்ச் பெண்டிங் இருக்குது பாருங்கள். இந்த பெண்டிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் பெண்டிங்காக இருக்காங்க. பெண்டிங் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 9 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதவங்க தான் பெண்டிங், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நேமை லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் சாம்கேஸ் டீம் அப்படின்னு டீம் மட்டும் போட்டு டீம் சார் அப்படின்னு போட்டு மெசேஜ் பண்ணுறோம், சரிங்களா. இப்படின்னு போட்டு அவங்க ரீப்ளே பண்ணும்போது அவங்க சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம விசாரிக்க போகிறோம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டோம்னா மறுபடியும் அதே சர்ச் ஆப்ஷன் கொடுக்குறோம். சர்ச் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதே ஆல் லெவல் கொடுத்துக்குங்க. ஆர்டர் பையில் நியூ கொடுத்துக்குங்க. இந்த சேலஞ்சு பெண்டிங்கில் வந்து ஆக்டிவ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. யார் யாரெல்லாம் அந்த 9 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து அந்தோனி, மல்லிகா, திவ்யா, முகமது இந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனின்னு இருக்காப்புல, அவங்க கையை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அந்த சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அவர் இருக்கார், ஆன்லைனில் இருக்காப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ அவர் பார்த்துட்டு ரீப்ளே பண்ணாருன்னா நீங்கள் சாம்கேஸ் பற்றின வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே அவருக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெண்டிங்கில் இப்போ யாரெல்லாம் பெண்டிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. யார் ஆக்டிவ் பண்ணி முழுசாக வந்து 9 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேமெண்ட் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பட்டனில் போயிட்டு மை ட்ரான்ஸ்லேஷன், இந்த மை ட்ரான்ஸ்லேஷனில் வந்துட்டிங்கன்னா ஜாயினிங், என் மோரு, இன்கம் ஜங்ஷன், மை ஷாப்பு, ஆஃபர் வால், பேங்க் ரீசார்ஜ், நீங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க, ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, போனஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது ஏன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மை ட்ரான்ஸ்லேஷனில் ஜாயினிங் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6வது லெவலில் வந்து நம்ம டீம் மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, 20 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 6வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 6வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி யார் என்னென்ன லெவலில் எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கோ, இப்போ ஃபஸ்ட் லெவல்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலில் இவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஈஸியாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 மெம்பருக்கு மேலே ஜாயின் வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.